நண்பர்களே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி முருகனை பார்க்க வந்துட்டோம். விளக்கு, மாலை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு, கையோட விளக்கு ஏத்திட்டு போய் முருகனை பார்த்தாக்கா ரொம்ப நல்லது. அதனால விளக்கு ஏத்துற வழிபாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப கியூல போய் நிக்கலான்னு போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு சின்ன திருப்பம். என்னன்னா, இது எங்களுக்கு 7வது வாரம். நான் 6வது வாரம் போன வாரம் வீடியோல சொல்லியிருப்பேன். இதுவரைக்கும் நான் 6 வாரம் வந்து அன்னதானமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல சொன்னேன் போன வாரம். ஆனா இந்த வாரம் வீடியோல சொல்றேன். இப்ப மணி 5 மணி ஆகுது. இப்ப நான் அன்னதானம் சாப்பிட்டு தான் கியூலயே நிக்க வந்திருக்கேன். நாங்க கூட்டத்துல இந்த வரிசையில நிக்கலான்னு வரும்போது தான் அங்க கூப்பிட்டாங்க. அன்னதானம் பண்ணி முடிய போது வாங்கன்னு ஒரு குரல் வந்தது. கூட்டத்த பார்த்துலாம் பயப்படாதீங்க. எங்களுக்கு பின்னாடி பாருங்க எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? எவ்வளோ பேரு ஃபுல்லா முருகன பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட நிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எந்த தயக்கமும் இல்லாம நீங்க உங்களுக்குள்ளேயே தோணிக்கிட்டே இருக்கு. 6 வாரம் நம்ம போனா வந்து நினைச்சது நிறைவேறிடுமா? அ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா? அப்படி சொல்லிட்டு. கண்டிப்பா நடக்கும். அது ஏன் நடக்காதுன்னு சில பேர் சொல்றாங்கன்னா, நீங்க அத ஃபர்ஸ்ட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை தொடங்காத வரைக்கும் அப்படிதான் இருக்கும். நீங்க தொடங்கி வந்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் 2, 3, 4, 5ன்னு வாரங்கள் போக போக உங்களோட வாழ்க்கையில பல திருப்பங்கள் உண்டாகும். நீங்க நினைக்கிறது எதுவா இருந்தாலுமே நடக்கும். ஆனா நீங்க முருகன முழு மனசோட வழிபடுங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா!